பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியாகிய ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நிறைவேறினது. ஆம், மெய்யாகவே அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை அல்லது தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அதனால் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டார், சிலுவை சுமந்து சாபமானார். அந்த அன்புக்கு ஈடாக நாம் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துவதோடு கூட இனிமேல் வருகிற நாட்களிலே தேவனுக்கு பயந்து தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழவும், தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுகிற அல்லது உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழவும் நாம் நம்மை அர்ப்பணித்தால் தேவனுடைய உள்ளம் நம்மை குறித்து மகிழுமே. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் என்று நாங்கள் தியானித்தோமே. ஆம் தகப்பனே, நாங்கள் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு ஈடாக தகப்பனே இனி வருகிற நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்ய கவனமாயிருக்கிறதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நாங்கள் அதற்கு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுகிறதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டீர், எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர், நாங்கள் அடைய வேண்டிய ஆக்கினையை நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்காக அன்பு கூர்ந்து உம்முடைய ஜீவனை தந்த அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்திருக்கிறோம். இனி ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஏற்ற விதத்திலே ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ, உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.